நண்பர்களே, வேதாகமம் என்றாலே அது இஸ்ரேல் அல்லது எகிப்து சம்பந்தப்பட்ட புத்தகம் என்றுதான் நம்மில் பலர் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தை பற்றி வேதாகமத்தில் நேரடி குறிப்புகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தேசத்தை பற்றி வேதாகமம் பேசியிருக்கிறது. வாருங்கள், அந்த சுவாரஸ்யமான தொடர்புகளை பார்க்கலாம். வேதாகமத்தில் இந்தியா என்ற பெயர் நேரடியாகவே வருகிறது. எஸ்தர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயே இதை பார்க்கலாம். அப்போதைய பெர்சிய ராஜாவான அகாஸ்வேருவின் அரசாங்கம் இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 நாடுகளை உள்ளடக்கியதாக இருந்தது. எபிரேய மொழியில் இந்தியா ஹோடு என்று அழைக்கப்பட்டது. சிந்து நதி பாயும் பகுதி என்பதால் இந்த பெயர் வந்தது. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஞானமுள்ள சாலமோன் ராஜா தன்னுடைய அரண்மனைக்காக பல பொருட்களை தூரத்து தேசங்களிலிருந்து வரவணைத்தார். 1 ராஜாக்கள் 10:22 படி அவரது கப்பல்கள் தங்கம், வெள்ளி, யானை தந்தம், குரங்குகள் மற்றும் மயில்களை கொண்டு வந்தன. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மயில்கள் இந்தியாவிற்கே உரிய பறவை. வேதாகமத்தில் மயில் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட துக்கி என்ற சொல் தமிழின் தோகை என்ற சொல்லோடு ஒத்துப்போவதாக மொழியியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள். சாலமோன் ராஜாவின் கப்பல்கள் தங்கம் எடுக்கச் சென்ற ஓப்பீர் என்ற இடம் இந்தியாவின் கேரளா அல்லது குஜராத் பகுதியாக இருக்கலாம் என்று வரலாற்றாசிரியர்கள் கருதுகிறார்கள். இங்கிருந்துதான் விலையுயர்ந்த வாசனைப் பொருட்களும் அகில் மரங்களும் இஸ்ரேலுக்கு சென்றன. அதாவது அன்றைய உலக வர்த்தகத்தில் இந்தியாவுக்கும் வேதாகம நிலங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது. இயேசுவின் சீடரான புனித தோமா இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவித்தது நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு முன்பே நம் தேசம் வேதாகம வரலாற்றில் இடம்பெற்றுவிட்டது என்பது பெருமைக்குரிய விஷயம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம்.